السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا دركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين. يا دستكير يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. جزا الله عنا محمدا بما هو أهله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا محمدا بما هو أهله. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய கிருபையால் இன்னைக்கு 16வது நோன்பு. இன்று இரவு பிறை 17 மிகவும் இஸ்லாமிய உலகம் மறக்கக்கூடாத மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நாள் அடுத்து வரக்கூடிய அந்த நாள். எல்லோருக்கும் தெரியும், பிறை 17 பத்ரு சஹாபாக்களுடைய தினம். நம்மெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமியர்களாக ஒரு அழகான ஒரு வீட்டில் காற்றோட்டமான ஒரு இடத்துல அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் நினைவு கூர்ந்து கொண்டு அவனிடத்தில் கையேந்தி துஆ செய்யக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் அதற்கெல்லாம் காரணம் இந்த பத்ரு சஹாபாக்கள் தான். 313 பேர்கள் செய்த தியாகம். இன்னைக்கு நம்மெல்லாம் அதனுடைய பிரதிபலனாகத்தான் நம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம இதை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாளை பேசுவோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி நான் சொல்லி வர்றேன். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இரவை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். அனைவர்களும் துஆ செய்யுங்க. அவர்களை முன்னிறுத்தி நாம் எந்த காரியங்களை கேட்டாலும் அல்லாஹு தஆலா நிச்சயம் கொடுப்பான். ஏன்னா அவர்கள் மூலமாக இஸ்லாத்தையே நமக்கு தந்திருக்கும் போது, உலகத்தில் இஸ்லாத்தையே அவர்கள் மூலமாகத்தானே பரப்பினான். மற்ற காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் இன்னும் தராமல் இருந்து விட போறான். இதனால இன்ஷா அல்லாஹ் நிறைய துஆக்கள் செய்யுங்க. முடிந்தால் அவர்களுக்காக வேண்டி யாசீன் ஓதி துஆ செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நம்ம திக்ருகள் செய்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி உருக்கமாக துஆ செய்வோம். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெண் மக்களும் அவரவர்கள் ஒவ்வொருடைய நாட்டத்தோடும் நியத்தோடு வந்திருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் எவ்வளதோ நாட்டங்கள், நிறைவேற வேண்டிய நாட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொன்று நாட்டங்கள் இருக்கும். எல்லா நாட்டத்தையும் நியத்து வைத்து அல்லாஹ்விடத்தில்
நாம் திக்ருகள் செய்து துஆ செய்வோம். ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தந்து உண்மையிலும் மறுமையிலும் ஒரு நல்லடியார்களாக வாழச் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் திக்ருகள் செய்வோம். فاعلموا أنه أفضل الذكر لا إله إلا الله 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 حق لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم
إلا الله 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 سبحان 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 الله
سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله الحمد لله 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 الله أكبر 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 لا حول ولا قوة إلا بالله العلي العظيم 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 لا حول ولا قوة إلا
بالله العلي العظيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله ونعم الوكيل. نعم المولى ونعم النصير. حسبنا الله ونعم الوكيل. 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 نعم المولى ونعم النصير. سبحان الله وبحمده سبحان الله العظيم. 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 لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. جزا الله عنا محمد. إن شاء الله بدعاء ورحمة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحان الله العظيم. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله.
خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين ويا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما أما اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا اللهم وأنت خير الوارثين اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد برحمتك يا أرحم الراحمين اللهم نبر قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة الفردوس مع النبي وارزقنا الجنة الفردوس مع النبي صلى الله عليه وسلم اللهم يسر أمورنا أمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم حاسبنا حسابا يسيرا اللهم حاسبنا حسابا يسيرا اللهم حاسبنا حسابا يسيرا اللهم لا تؤاخذنا إن نسينا وخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين يا الله கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்கள் உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள் எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுடைய இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த தெருவாசிகள் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெண்கள் அவரவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இரவிலோ பகலிலோ அல்லாஹ் கூட்டாகவோ தனிமையாகவோ செய்துவிட்ட சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு தௌபாவுடைய வாசலை திறந்து தா யா அல்லாஹ் எங்களுக்கு தௌபாவுடைய வாசலை திறந்து வை நாயனே யா அல்லாஹ் எங்களுடைய தௌபாவுடைய வாசலை எங்களுக்கு திறந்து வை நாயனே யா அல்லாஹ் எங்களுக்கு கலிமாவை யா அல்லாஹ் நாவிலை தந்தருள் புரிவாயாக கலிமாவை யா அல்லாஹ் நாவிலை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு கலிமாக்களை யா அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே இந்த ரமலானின் பொருட்டால் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை நீ தருவாயாக கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள வாழ்க்கையை நீ தருவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் செய்த எல்லா அமல்களையும் நீ அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் செய்த எல்லா அமலையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் நாங்கள் தொழுத தொழுகைகள் வைத்த நோன்புகள் கொடுத்த ஜக்காத்துகள் கேட்ட துஆக்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் உயிரில் மேலான எங்களுக்கு உயிருக்கு உயிரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இம்மை மறுமையிலும் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே எங்கள் குடும்பங்கள் நலனை எங்களுக்கு நீ தந்தர் புரிவாயாக எங்கள் குடும்பங்கள் யா அல்லாஹ் சந்தோஷமாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இங்கே கூடி இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை தா யா அல்லாஹ் யா அல்லாஹ் சிறுபிராயத்திலே யா அல்லாஹ் யாரும் தன்னுடைய ஜோடிகளை இழந்து விடக்கூடாது நாயனே இழந்து விடாமல் நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ்
அதற்குண்டான பொறுப்புதாரி நீதான் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த பொறுப்புதாரியை நீதான். நீனே எங்களுக்கு யா அல்லாஹ் அதை முன்னின்று எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றித்தாய். யா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நாங்கள் எல்லா அமலையும் ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான தௌஃபீக் யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த உலகத்துடைய நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். உலகத்துடைய சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். கபருடைய சோதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முன்கர் நக்கீர் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை எங்களுக்கு நாவுடைய சொல்ல வருவதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய் அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த வாழும் காலமெல்லாம் யா அல்லாஹ் நாங்கள் ஸலவாத்துக்கள் அதிகமாக ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நாங்கள் விழித்ததிலிருந்து திரும்ப தூங்க செல்லும் வரை அல்லாஹ் எங்களுக்கு ஸலவாத்துடைய நன்மைகளை எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பாயாக. யா அல்லாஹ் அந்த ஸலவாத்துகளை எங்களுக்கு யா அல்லாஹ் மேலும் மேலும் நோன்பை தாண்டி வாழ்நாள் முழுவதும் அதிகமான ஸலவாத்துக்கள் ஓதக்கூடிய அந்த பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் உள்ள தேவைகளை நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்களில் யா அல்லாஹ் இங்கு வந்திருக்கிறார்கள். அவரவர்கள் ஒவ்வொரு விதமான தேவைகளை வைத்து வந்திருப்பார்கள். சில பேர்களுக்கு யா அல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஜோடிகள் அமையாக இருக்கும். யா அல்லாஹ் எத்தனை பேர்களுக்கு என்னென்ன தேவைகளோ வந்திருக்கும் நாயனே, அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். அனைத்து தேவைகள் நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். என்னுடைய முசீபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செய்த தவறின் காரணமாக நாங்கள் சோதிக்கப்படும் அந்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய சோதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய தெருவாசிகள் ஊர்வாசிகள் நிறைய பேர் யா அல்லாஹ் அரபு கண்ட்ரியிலே யா அல்லாஹ் வேலை பார்க்கிறார்கள் நாயனே. இவர்களுக்கு நீ பாதுகாப்பை கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கூடிய அல்லாஹ். அந்த யா அல்லாஹ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தவிக்கிறார்கள் நாயனே. அந்த குடும்பத்திலிருந்து யா அல்லாஹ் எங்களை அந்த குடும்பத்தார்களுக்கு யா அல்லாஹ் நீ முழுமையான பாதுகாப்பை கூடிய அல்லாஹ். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அவர்கள் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான முசீபத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். அவர்கள் வழியிலே நடக்கும் பொழுது யா அல்லாஹ் முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அனைத்திலும் உன்னுடைய பாதுகாப்பை கூடிய அல்லாஹ். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா فالله خير حافظا فالله خير حافظا وهو ارحم الراحمين. ரப்பே ரஹ்மானே, முழுமையான பாதுகாப்பை கூடிய அல்லாஹ். அவரவர்களுடைய தேவைகள் நிறைவேறுக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ செல்வத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ செல்வத்தை கூடிய அல்லாஹ். இந்த தெருவாசிகள் எத்தனை பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ, சம்பாதிக்க சென்று இருக்கிறார்களோ, அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ நிறைவான கூலிகளை கூடிய அல்லாஹ். செல்வத்தை கூடிய அல்லாஹ். செல்வத்தை விசாலமான செல்வத்தை கூடிய அல்லாஹ். விசாலமான பாக்கியங்களை கூடிய அல்லாஹ். விசாலமான செல்வத்தை கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் ரப்பே. நாங்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து விடக்கூடாது ரப்பே. எங்களுடைய வாழ்க்கையை நன்றி கெட்ட தன்மையை யா அல்லாஹ் உருவாக்கி விடாத நாயனே. எத்தனை பேர்கள் நாங்கள் பிணக்குகள் இருந்தாலும் அனைவர்களும் நாங்கள் யா அல்லாஹ் ஈகோ இல்லாமல் சேர்த்து கொள்ளும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை தாயா அல்லாஹ். எத்தனை குடும்பங்களில் பெண்கள் பிரிந்து இருக்கிறார்கள் நாயனே. ஆண்களும் பெண்களை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு உயர்ந்த இடத்தில் வாழச் செய்ய அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் யா அல்லாஹ் இந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருப்பார்கள் நாயனே. அனைவருக்கும் யா அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். அனைவருக்கும் ஒரு மோட்சமான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களை நீ மன்னித்து விடிய அல்லாஹ். மன்னித்து விடிய அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமே. யா அல்லாஹ் அதற்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். எங்களுக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்களுடைய உணவுகள் எப்படிதான் சாப்பிடுகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய உணவின் காரணமாக எங்கள் உடம்பிலே எல்லாம் எந்த விதமான தீமைகளும் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எந்த விதமான தீமைகளும் யா அல்லாஹ் எங்களுடைய ஆடைகளில் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையில யா அல்லாஹ் முழுமையான பரக்கத்தை தாயா அல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான பரக்கத்தை தாயா அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்கள் பரக்கத்து இல்லாமல் தவிக்கிறார்கள் நாயனே. குடும்பத்தில் நுழைந்தாலே பரக்கத்து இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் அனைவருக்கும் யா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில பரக்கத்து செய்ய அல்லாஹ். குடும்பத்திலே பரக்கத்து செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ்
அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் மார்க்கப்பற்று உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் அறிவு சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே. நாங்கள் அறிவற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் நாங்கள் அறிவு மங்கி போகும் அளவிற்கு நாங்கள் பேசிவிடக் கூடாது. எல்லா இடத்திலும் நாங்கள் கண்ணியமாக வாழ வேண்டுமே. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். கண்ணியமான வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். உயர்வான வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். யாரும் எங்களை பார்த்து கேவலமாக நினைத்து விடக்கூடாது நாயனே. நாங்கள் செய்யக்கூடிய சேவைகளை பார்த்து கேவலப்படுத்தி விடக்கூடாது நாயனே. எங்களை கண்ணியப்படுத்தும் அளவுக்கு யா அல்லாஹ் எங்களை உயர்த்தி விடுவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. அதற்கு நீ உதவி செய்வாயாக நாயனே. யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். எத்தனை பேர்கள் உடல் ஆரோக்கியமின்றி தவிக்கிறார்கள் நாயனே. எத்தனை நல்ல அமல்கள் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் நாயனே. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், உடலிலே பலத்தை கூடிய அல்லாஹ், உடலிலே நிறைவான சக்தியை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், உடலிலே நல்ல சக்தியை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்து விடுவாயாக நாயனே. எங்களை மன்னித்து விடு நாயனே, எங்களை மன்னித்து விடு நாயனே. இதற்கு பிறகு நாங்கள் தௌபா செய்து யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் மீட்சி பெற வேண்டும் நாயனே. எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் மீட்சி பெற வேண்டும் நாயனே. எங்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் நாயனே. தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், அந்த தீமை வந்து விட்டால் யா அல்லாஹ் பள்ளிவாசல்ல யா அல்லாஹ் ஒரு பரக்கத்து இருக்காது நாயனே. அந்த ஷைத்தான் யா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய தீமையிலிருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்துக்கொள் நாயனே. தஜ்ஜாலுடைய தீமைகளிலிருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எத்தனையோ குழப்பவாதிகள் இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நாயனே. தஜ்ஜாலூன கத்தாபூன என்று எங்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த தஜ்ஜாலூனிடத்திலும் கத்தாபூன்களிடத்திலும் நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. எங்களை மார்க்கத்தை பாதுகாத்துக்கொள் நாயனே. நாங்கள் யா அல்லாஹ் எங்கள் மார்க்க பிரகாரம் நாங்கள் சரியாக நடப்பதில்லை நாயனே. எங்களுடைய மார்க்கத்தின் பிரகாரம் நாங்கள் சரியாக தொழுகுவதில்லை நாயனே. மார்க்கத்தின் பிரகாரம் சரியாக நோன்பு வைப்பதில்லை நாயனே. கிருபையுள்ள நாயனே, எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஃபித்னாக்களுடைய குழப்பத்து உலகத்துடைய ஃபித்னாக்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இரவுக்கென்று ஃபித்னா, பகலுக்கென்று ஃபித்னா யா அல்லாஹ், அனைத்திலும் எங்களுக்கு நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். நீ எங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் வேற யாருதான் எங்களை பாதுகாக்க போகிறார் நாயனே. எங்களை நீ பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ். அது உன்னுடைய கடமையாக நீ ஆக்கிக்கொள் யா அல்லாஹ். எங்கள் மீது யா அல்லாஹ் பொடு யா அல்லாஹ், எங்கள் மீது யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வை எங்களுக்கு தா யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு எங்களை தூரமாக்கி விடாத நாயனே. உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு எங்களை தூரமாக்கி விடாத நாயனே. யா அல்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் என்ற அந்த ஆயத்திற்கு நாங்கள் தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் நாயனே. அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ், அருள் செய்ய அல்லாஹ். எல்லா விதமான முசீபத்தில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கள் யா அல்லாஹ். நாயனே, வாகனத்துடைய தீமைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், வாகனத்துடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், நாங்க நல்லதா போகிறோம் நாயனே. எங்களுக்கு முன்னால் வரக்கூடியவர்கள் பின்னால் வரக்கூடியவர்கள் யா அல்லாஹ் எப்படித்தான் வருகிறார்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியவில்லை நாயனே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு யா அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை தானா நாயனே. நாங்கள் வெளியிலே செல்லும் போது எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடு யா அல்லாஹ், முழுமையான பாதுகாப்பை கொடு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, இங்க கூடி இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்திரு யா அல்லாஹ். அவரவர்கள் ஒவ்வொரு விதமான நியத்துகளோடு யா அல்லாஹ் இங்க வந்திருக்கிறார்கள் நாயனே. அனைத்து நியத்துகளையும் யா அல்லாஹ் நிறைவேறுவதற்கு உண்டான தௌஃபீகை செய்ய அல்லாஹ். எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். அனைவருடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த குடும்பத்துடைய யா அல்லாஹ் இந்த குடும்பத்துடைய வாரிசுகளை நீ பாதுகாத்துக் யா அல்லாஹ். இந்த குடும்பத்துடைய வாரிசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த முசீபத்திலே யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இந்த குடும்பத்துடைய சின்ன பிள்ளைகளுடைய முசீபத்தை யா அல்லாஹ் நீக்கி விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். அந்த முசீபத்திலிருந்து அவர்களை நீ பாதுகாத்துக்கொள் ரப்பே. யா அல்லாஹ், அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் வீட்டு மனைகளிலேயும் அவருடைய செல்வத்திலேயும் எல்லாத்திலையும் பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பே. இங்க வரக்கூடியவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் தள்ளாடியவர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய் நாயனே. ரொம்ப கஷ்டப்பட்டு வருகிறார்கள் நாயனே. அந்த கஷ்டத்தை நீ யா அல்லாஹ் நீ புரிந்து கொண்டவன் ரப்பே ரஹ்மானே. அந்த கஷ்டத்தின் காரணமாக அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடு நாயனே. அந்த கஷ்டத்தின் பிரகாரம் யா அல்லாஹ் அவருடைய தேவைகள் யா அல்லாஹ் அவருடைய காரியங்களை எல்லாம் லேசாக்கி கொடு நாயனே. யா அல்லாஹ், அவர்களுக்கு உயர்வான
உயர்வான கூலியை நீ கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக நாயனே. யா அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் யா அல்லாஹ் உன்னுடைய ரவுலா ஷரீஃபை காணும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், ரவுலா ஷரீஃபுக்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், உம்ராக்களும் ஹஜ்ஜிகளும் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், திரும்பவுள்ள நாயனே எங்களுக்கு நீ கண்ணியப்படுத்துவாயாக, எங்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. ஷைத்தான்களுடைய தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ், பில்லி ஷைத்தான்களுடைய தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷைத்தான்களுடைய எங்களுடைய அனுகிரகங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ள, எங்களுடைய சந்ததிகளை நீ பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். ஷைத்தானுடைய தொடுதலை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். ஷைத்தான்களுடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளியா அல்லாஹ். திரும்பவுள்ள ராயனே யா அல்லாஹ் உங்கள் உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கும் நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கக்கூடாது நாயனே, எங்களை நீ மன்னித்து விடு நாயனே. எந்த பாவத்தின் காரணமாக எங்களுடைய உடம்புகளை எங்களை யா அல்லாஹ் சிதைத்து விடாதே நாயனே, எங்கள் உடம்புகளை யா அல்லாஹ் கீறி வைத்து விடாதே நாயனே. எத்தனை பேர்களுக்கு என்னென்ன நோய்களோ வருகிறது நாயனே, நன்றாக இருக்கிறார்கள், நெஞ்சு வலி என்று ஓடுகிறார்கள் நாயனே, உடம்பை கீறுகிறார்கள் நாயனே, நன்றாக இருக்கிறார்கள், கீழே விழுந்து விடுகிறார்கள் யா அல்லாஹ், அங்கே கீறப்படுகிறது நாயனே. அந்த மாதிரியான எந்த விதமான தீமைகளும் எங்களுக்கு வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. எங்கள் உடல் உறுப்புகளை பாதுகாத்துக்கொள் நாயனே. எந்த உறுப்புகளும் செயலிழந்து போயக்கூடாது நாயனே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும், சூரத்து தீன் வத்தீன் வஸீதூன் என்ற சூராவின் பொருட்டாலும் நாயனே எங்களுடைய உடம்பை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உடம்புகளை யா அல்லாஹ் நீ யா அல்லாஹ் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். ஆரோக்கியமான உடம்பாக ஆக்கித்தாய் யா அல்லாஹ். ஆரோக்கியமற்ற உடம்பை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். ஆரோக்கியமான உடம்பை தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதற்கு முன்னால் யாருடைய உடம்பிலிருந்து யா அல்லாஹ் சதை துண்டுகள் எடுக்கப்பட்டு இருக்கிறதோ, வெட்டி எடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அவர்களுக்கு யா அல்லாஹ் நீனே ஆறுதலாக நில்லை யா அல்லாஹ். அவர்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். அது அவர்களுக்கு இல்லை என்ற அந்த குறை இல்லாமல் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். திரும்பியுள்ள நாயனே அவர்களுக்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்கள் இந்த தெருவாசிகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். தெருவாசிகளை யா அல்லாஹ் என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ அனைத்து நோய்களையும் யா அல்லாஹ் நீ அவர்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சுகர் வியாதியினால் வரக்கூடிய நோய்கள், கேன்சர் வியாதியினால் வரக்கூடிய நோய்கள் யா அல்லாஹ், எத்தனையோ நோய்கள் இருக்கிறது, அத்தனை நோய்களிலிருந்தும் அவர்களை இந்த தெருவாசிகளை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ அவர்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிடு நாயனே. யா அல்லாஹ் அவருடைய சந்ததிகளுக்கும் இல்லாமல் ஆக்கிவிடு நாயனே. இந்த குடும்பத்துக்காரர்களுக்கும் இந்த சந்ததிகளுக்கும் இல்லாமல் ஆக்கிவிடு நாயனே. யா அல்லாஹ் கிருபை உள்ள நாயனே. யா அல்லாஹ் என்னுடைய மூதாதியர்கள் எத்தனை பேர்கள் இறந்து விட்டார்கள் நாயனே, அவர்களுக்கு நீ அருள் செய்ய நாயனே. அவர்களை யா அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக ஆக்கி நாயனே, அவர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை வாழ செய் நாயனே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் யா அல்லாஹ் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் சொர்க்க வாசலை திறந்து விடு நாயனே. இந்த யா அல்லாஹ் இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ, பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசலை கொடு யா அல்லாஹ். சொர்க்கத்தின் வாசலை கொடு யா அல்லாஹ். சொர்க்கத்தை யா அல்லாஹ் வென்று யா அல்லாஹ் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்களுக்கும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். எங்களுக்கும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். நாங்கள் நரகவாசிகளாக மாறிவிடக் கூடாது நாயனே. எந்த ஒரு காரியத்தை செய்தும் நாங்கள் நரகவாசியாக ஆகிவிடக் கூடாது நாயனே. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, காலமெல்லாம் நல்ல அமல் செய்வான், ஒரே ஒரு தீமையை செய்து நரகம் சென்று விடுவானே என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எத்தனையோ பாவங்களை செய்வான், கடைசியில ஒரே ஒரு நன்மையை செய்து அவன் சொர்க்கவாசியாக போய்விடுவான் என்று சொன்னார்களே. யா அல்லாஹ் அந்த தகுதி எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். ஆனால் வாழும் காலமெல்லாம் உனக்கு மாறு செய்யக்கூடிய மாறு செய்வதையோ, ரசூலுக்கு மாறு செய்வதையோ, நல்லடியார்களுக்கு மாறு செய்வதையோ, அந்த பையால நன்றி கட்ட தன்மையாக வாழ்வதோ, அதை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அதை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். கிருபை ரஹ்மானே, எங்களை எல்லாம் கண்ணியப்படுத்தி விடாது நாயனே. யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கண்மூடி கண் திறப்பதற்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து செல்லும் பாக்கியத்தை தா யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி தா யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை எங்களுக்கு யா அல்லாஹ் முழுமையாக்கி தா யா அல்லாஹ். எங்களுடைய அன்பை அவர்களுக்கு முழுமையாக ஆக்கி கொடு நாயனே. யா அல்லாஹ் கிருபை உள்ள நாயனே, எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாக எடுத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனை பேர்கள்
அல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஜோடிகள் இல்லாமல் வந்திருக்கிறார்கள் நாயனே, அவர்களுக்கு சரியான ஜோடிகளை கூடிய அல்லாஹ் மனப்பூர்வமாக அல்லாஹ் அந்நியமாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையை கூடிய அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையை கூடிய அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையை கூடிய அல்லாஹ் அல்லாஹ் இத்தனை பேர்கள் குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நாயனே, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு முசீபத்தை வாங்கியிருந்தாலோ சாபத்தை வாங்கியிருந்தாலோ உன் கருணையினால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் அந்த முசீபத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை இந்த சாபத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ், அந்த சாபத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யாருடைய சாபத்திற்கும் நாங்கள் ஆளாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள் நாயனே யா அல்லாஹ். இந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அந்தஸ்தின் பொருட்டாலும் உயர்ந்த அந்த குணத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள் யா நாயனே. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் ஜிபே ஃபோன்பே போன்ற உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை நாங்கள் இதில் தவறுதலாக போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் பார்கோடு போடலை, QR கோடு போடலை. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.